ஜெயங்கொண்டம் பகுதியில் அகல ரயில் பாதை திட்டம் உறுதி. பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி வாக்கு சேகரித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தேசிய கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஜெயங்கொண்டம் வழியாக அளவீடு பாதை திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் 10 வருடமாக எம்பியாக இருந்த திருமாவளவன் இந்த பகுதிக்கு செய்த நலத்திட்டங்கள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தொடர்ந்து அவர் பேசினார். இந்த ஜெயங்கொண்டத்திற்கு சிலை எடுத்து பெருமையை சேர்ப்பேன், வாய்ப்பு கொடுங்கள், உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பினை தாருங்கள். 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க, 1ஆம் நம்பர் பட்டன் அடிச்சுங்க, தாமரைக்கு வாய்ப்பு கொடுங்க, நிச்சயம் முன்னேற்றம், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். நன்றி. தோழமை என்ற கூட்டணி கூட்டிக் கொண்டு வரலாம், ஆனால் சேவை செய்தார்களா என்றால் ஏமாற்றம் தான் மிச்சம். வாய்ப்பு தாருங்கள், ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை காட்ட, விவசாய பெருமக்களுக்காக 6000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது மோடி வங்கி கணக்குல நேரடியா ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து சேர்ந்துச்சு, சாட்சி இருக்கு. மோடி ஐயா சொல்லியிருக்கிறாரு, 3ஆவது முறை ஆட்சி அமைத்த உடனே வியாபார மக்களாக இருந்தாலும் சரி, விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வங்கி கணக்குல 12,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள் விவசாய பெருமுடி மக்களே, உங்களுக்கு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வேண்டுமா? இல்லை, எனக்கு தகுதி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, ரொம்ப பேசியிருக்காங்க. 500 ரூபாய் போதும், 300 ரூபாய் ரொம்ப அதிகம், அதான் என் தகுதி, இது கொடுத்தா எங்களுக்கு போதும் என்றால் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்கண்ணா, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. அக்கா, அண்ணா, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த தாமரை சின்னத்துக்கு போட்டா என்னதான் கிடைக்குதுன்னு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எனக்கு வாய்ப்பளித்தால் மட்டும்தான் என்னால் நான் கூறியதெல்லாம் நேரடியாக பாரத பிரதமர் ஆட்சி அமைக்கின்றார். அவரிடம் மத்தியிலே மோடியின் ஆட்சி, இங்கே சிதம்பரம் பாராளுமன்றத்தில் ஜெயங்கொண்டத்தில் உங்களுக்காக சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் என்ன, பட் ஓட்டு போடாம இருக்காதீங்கண்ணே, அதெல்லாம் கல்ல ஓட்டு போட்டுருவாங்கண்ணே. ஒரு ஜனநாயக கடமை ஆற்றிடுண்ணே, நிற்கணும், கியூவில் நிற்கணும், வெயில் கசகசன்னு இருக்கும், அப்பெல்லாம் யோசிக்காதுண்ணே. இந்திய குடிமகனால் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு கடமை இருக்குதுல்ல, நீ யாருக்கு வேணா எது வேணா செய்யண்ணே, ஆனால் ஓட்டு போடுவாங்கண்ணே. உன்னோட ஓட்டு இன்னொருக்கு விட்டுடாதீங்கண்ணே, உங்களுடைய ஓட்டு இன்னொருத்தருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்கண்ணே. வாக்களிய வாருங்கள், மாற்றத்திற்காக தாமரை கட்சி உங்களுக்காக காத்துக்கின்றது, முன்னேற்றத்துக்காக தாமரை கட்சி உங்களுக்காக சேவை செய்ய காத்துக்கின்றது, பணியிடங்களுக்காக வாய்ப்பினை தருவதற்காக உங்களுக்காக காத்துக் கொடுக்கின்றேன். +2 ரிசல்ட் வந்துருச்சு, எக்ஸாம் எழுதி முடிச்சாங்க. ரிசல்ட் வந்தோடனே மாணவர்கள்லாம் ரெடி ஆகணும். நீட் கோச்சிங் ஒரு வாக்குறுதி வேற, அதெல்லாம் அப்புறம் பேசுறேன், நீட்டெல்லாம் எடுத்துறேன், முடிச்சுறேன், காணாம இருக்கிறேன், இதோ பறக்கிற 3 வருஷம் ஆச்சு. கையெழுத்து காணாம போச்சு, மழை போட்டு அழிஞ்சு போச்சு போடுது. கையெழுத்து இழக்கலாம் நடத்தினாங்க, நீட்டை ரத்து செய்து காட்டுவோம். கோடி வாக்குறுதி, சாத்தியமற்ற வாக்குறுதி. இதோ உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறேன். நீட் பயிற்சிக்காக IAS, IPS தமிழ்நாடு சர்வீஸ் TNPSC சர்வீஸ் எக்ஸாமுக்காக கோச்சிங்க்கு ஒவ்வொரு சட்டமன்ற விஷயமாக அகல ரயில் பாதை, விரைவு ரயில் பாதை கொண்டு வரப்படும், ஜங்ஷன் கொண்டு வரும், வியாபார பெற்ற மக்களுக்காக, உங்களுடைய கூட்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக, உங்களுடைய வியாபார பெருமக்களுக்காக கூட்ஸ் போவதற்காக வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன். மறுபடியும் சொல்றேன்னா, இதெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். யாராவது வந்து தமிழ்நாடு திமுகக்காரங்க வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துறோம், ரோடு போட்டு கொடுத்துற மாதிரி என்ன, இப்படி போட்டுக்கிட்டே வருவாங்க, இப்படி வாரிக்கிட்டே வரும். என்ன நம்ம அரசு செய்யணும், இப்படி போட்டுக்கிட்டே வரணும், இந்த பக்கம் வாரிக்கிட்டே வரும். அதுதான் மாற்றம், முன்னேற்றம், திராவிட மாடல் என்னென்ன. ஆனா நான் சொல்றது இரும்பு கடல். இந்த ஊழல்லாம் பண்ணுவாங்களே, அத மாதிரி இல்லைன்னு மோடி ஐயா ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்துக்கின்றான். தரமான நல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கி உங்களை அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆன்மீக சுற்றுலாக்கு அழைத்து செல்வேன். ராமர் கோயிலுக்கு போக ரெடியா இருங்க, அயோத்திக்கு காசிக்கு செல்வதற்கு ரெடியா இருங்க. அதே மாதிரி உலக அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹாலை கூட்டு போவேன். நான் தாஜ்மஹால் கரை பத்தி பேசுறேன், அங்க கூட்டு போக சொல்றேன். ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடன் குழந்தைகளுடன் சந்தோஷமா ஒரு 5 நாள் எல்லா கவலையும் மறந்துட்டு இறைவனோட அருளை பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ
செல்வேன். யாரையும் டாஸ்மாக்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்னு. சரி அண்ணா, அங்கெல்லாம் யாரையும் வந்துட்டு அண்ணே, நான் வந்து குடி வாழ வைக்கிறதுக்காக வந்துக்கிறேன். ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கை குடியேற்றம் செய்வதற்காக, ஏற்றமான வாழ்க்கை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். குடிகாரனை கொடுப்பதற்காக இல்லைன்னு. நிச்சயமாக மாற்றத்தை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். வாக்களித்து கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.